ஹாய் எவர்படி. கேரளாவில் சிபிஎஸ்இ பாட புத்தகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறு. வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. முதல்ல கேரளா அரசுக்கு ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்கள் அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒரு அற்புதமான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். தலைவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கூலி. அவரே சொல்லியிருக்காரு, நான் கூலியாக இருந்து தான் கண்டக்டர் ஆனேன். கண்டிப்பாக படிக்கிற பசங்க, யங் ஜெனரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஆப்ரேஷன். அவருக்கு கத்திப்படாத இடமே கிடையாது. இருந்தாலும் மனுஷன் 73 வயதுலேயும் தன்னால் முடியும் அப்படின்னு இன்னைக்கும் நம்பர் 1 எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. இதை தான் கேரளா அரசு அழகா அவங்க கணக்கச்சிதமா தலைவருடைய அந்த வாழ்க்கை வரலாற செம்ம மாசா அதை செதுக்கி இருக்காங்க. உண்மையிலுமே அதை பாருங்க, உங்களுக்கே புரியும். 40 ஆண்டுகளுக்கு மேல ஒரு மனிதர் நம்பர் 1 இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்த அழகா செதுக்கி இருக்காங்க. ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு, மாணவர்கள்லாம் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் கண்டிப்பாக கேரளா அரசு நம்பியிருக்காங்க. நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அப்படின்றது மட்டும் உண்மை. நினைச்சிருக்கேன் பார்த்தீங்களா? கேரளாவுடைய பாட புத்தகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இதுதாங்க தலைவருடைய கெத்து. இது போல வேற எந்த நடிகருக்காவது இப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்ந்திருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது நம்ம தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாற எழுத முடியுமா அப்படின்னு நம்ம தலைவருடைய குரு யாரு தெரியும்? கே பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம். அவர் கேட்ட கேள்விக்கு தலைவர் சொன்ன பதில், மகாத்மாவுக்கு வந்த அந்த தைரியம் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எழுதுவேன். ஏன்னா நான் வாழ்க்கை வரலாறு எழுதணும்னா அதுல கண்டிப்பா உண்மை இருக்கணும். ஆனா உண்மை இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நிறைய பேருடைய மனசு வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்துல வெளியான ஒரு தகவல் உங்களுக்கே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒரு இந்தி ப்ரொடியூசர், இயக்குனர், அவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படத்தை எடுக்க போறான்னு நினைச்சு சொல்லியிருந்தோம். ஆனா அது படம் எடுக்க போறது உண்மைதான். தலைவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அவங்க படமா எடுக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நினைக்கிற பாருங்க. சர்ஜித் நித்யாவாலா, இவர் தயாரிப்பாளர் கம் இயக்குனர். இவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாற படமாக்க போகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. நினைச்சிருக்கேன் பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற படமாக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா தலைவர் கடந்து வந்த அந்த பாதை கரடுமுரடான பாதை அப்படின்னு தலைவரே சொல்லியிருக்காரு. அவர் படாத அசிங்கம் இல்லை, அவர் படாத அவமானம் இல்லை, அவ்வளவும் கடந்து இன்னைக்கு உச்சத்துல நிக்கிறாருன்னா அதுதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எல்லாரும் இப்ப இருக்கிற இளைஞர் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு படமா அமையும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய வாழ்க்கை வரலாற படமா எடுத்தா எப்படி இருக்கும்? யார ஹீரோவா போடலாம், நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.